1950 ஜனவரி 26 அன்னைக்கு இந்தியா குடியரசானது. இன்னையோடு இந்தியா குடியரசாகி 75 வருஷம் ஆகுது. குடியரசுன்னா என்ன? சுதந்திரத்துக்கும் குடியரசுக்கும் என்ன வித்தியாசம்? 1947 நம்மளை அடிமையா வச்சிருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து பலவிதமான போராட்டங்கள் நடத்தி பல லட்சக்கணக்கான தியாகிகளோட உயிர் தியாகம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளோட சுதந்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா சுதந்திரத்துக்கு பிறகும் கூட நம்ம இந்தியாவில் பல மன்னர்கள், ஜமீன்தார்கள் ஆட்சி இருந்துச்சு. முழுமையான இந்தியா அப்போ உருவாகல. இப்படி பலவிதமா பிரிஞ்சு இருந்த இந்தியாவை ஒன்னாக்கி எல்லா சமஸ்தானங்களையும் இணைச்சி மக்களுக்காக ஆட்சி செய்யும் முறையான மக்கள் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. நாடு முழுவதும் ஒரே சட்டம், ஒரே கொடி கொண்டு வரப்பட்டது. இது எல்லாத்தையும் எல்லாரும் ஏத்திக்கிட்ட அந்த நாள் தான் 1950 ஜனவரி 26. சுதந்திரம் அடைய பலருடைய தியாகம் இருக்க மாதிரி இந்தியா குடியரசாகிறதுக்கு பின்னாடியும் பல தியாகங்களும் போராட்டங்களும் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஏற்றுற தேசிய கொடியை பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு டிவியில் வர சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறதுனால மட்டும் நாம குடியரசு தின விழா கொண்டாடுறதுக்கான அர்த்தம் கிடைக்க போறது இல்லை. நம்ம உரிமையை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. இனி வரும் எலெக்ஷன்ல பணம் வாங்காம நேர்மையா ஓட்டு போடுவோம். நம்மளை ஆட்சி செய்ய தகுதியான ஆட்சியாளர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுப்போம். இந்த உறுதிமொழியை எடுத்துட்டு இந்த குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் குடியரசு தின சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி.